மெட்ரோ ரயில் பணிக்காக கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 97 லட்சம் மதிப்புள்ள கட்டுமான பொருட்களை திருடிய லாரி ஓட்டுநர், லாரி கிளீனர் உள்ளிட்ட 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மெரினா கடற்கரை டிஜிபி அலுவலகம் எதிரே மெட்ரோ ரயில் பணிகளை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தில் நிர்வாக பிரிவில் வேலை செய்து வரும் தனசேகர் கடந்த 11ஆம் தேதி இரவு மெரினா கலங்கரை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ பணிக்கு தேவையான சுமார் 97 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கட்டுமான பொருட்களை லாரி ஓட்டுநர் அஜய் மற்றும் கிளீனர் ஆதித்யா ஆகியோரிடம் ஒப்படைத்து பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லுமாறு லாரியில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் லாரியில் கொண்டு சென்ற பொருட்கள் பனகல் பார்க் பகுதிக்கு வராததால் அதிர்ச்சியடைந்த தனசேகர் லாரி ஓட்டுநரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளார். ஆனால் லாரி ஓட்டுநரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. லாரியை தேடி பார்த்தபோது கோடம்பாக்கம் மீனாட்சி கல்லூரி அருகே லாரி மட்டும் தனியாக நிறுத்தப்பட்டிருந்ததும் லாரியில் இருந்த சுமார் ரூபாய் 97 லட்சம் மதிப்புள்ள மெட்ரோ கட்டுமான பொருட்களை யாரோ திருடி சென்றதும் தெரிய வந்தது. இதுகுறித்து தனசேகர் D5 மெரினா காவல் நிலைய குற்றப்பிரிவில் புகார் கொடுத்த பின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் லாரி ஓட்டுநர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த அஜய் மசி, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த லாரி கிளீனர் ஆதித்யா ராய், பீகார் மாநிலத்தை சேர்ந்த கோவிந்த் பஸ்வான் ஆகிய 3 நபர்களை கைது செய்தனர்.